முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற வரலாறு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து 6 குழந்தைகளாக தோன்றி முருகப்பெருமான் சரவண பொய்கையில் இருந்தார். அவரை எடுத்து வளர்த்தவர்கள்தான் இந்த கார்த்திகை பெண்கள். அப்படி முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களோட பெயர் என்ன அப்படின்னா, நிதர்த்தனி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்த்தையேந்தி, அம்பா, துலா. இப்படி 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேருக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னன்னா, அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்கிற அரிய வகையான ஒரு சக்தி. இந்த சக்திகளை எல்லாம் நம்ம பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. இப்படி இந்த 6 பெண்களும் கைலாய மலைக்கு போகிறாங்க. அங்கே போய் நம்ம சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி அஷ்டமா சித்திகள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் அஷ்டமா சித்திகளை எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது யாராக இருந்தாலும் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு இறைவனின் அன்பை பெற்ற பிறகுதான் அஷ்டமா சித்திகளை வரமாக பெற முடியும். ஆனால் இந்த கார்த்திகை பெண்கள் அப்படி எந்த தவமும் செய்யாமல் நேரடியாக எனக்கு அஷ்டமா சித்திகளை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது சிவபெருமானுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் அவங்க நம்ம முருகப்பெருமானையே வளர்த்தவங்க இல்லையா, அதனால் சிவபெருமான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அப்போது சிவபெருமான் அமைதியாக இருந்ததை பார்த்த பார்வதி தேவி, சுவாமி நம்ம குழந்தை முருகனை வளர்த்தவங்களே இந்த கார்த்திகை பெண்கள் தான். அதனால் அந்த அரிய வகை சக்திகளை இவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி இவங்களுக்காக பரிந்துரை செய்கிறாங்க. இதை அடுத்து கார்த்திகை பெண்களை அவருக்கு முன்னாடி சிவபெருமான் தமக்கு முன்னாடி அமரச் செய்து அஷ்டமா சித்திகளை பற்றி உபதேசம் செய்ய தொடங்குகிறார். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அதை கவனிக்கிறாங்க கார்த்திகை பெண்கள். மீதி எல்லாமே கைலாய மலையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு உபதேசத்தில் நாட்டம் செலுத்தாமல் வேறு எங்கேயோ கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மிகவும் கோபமடைந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, என்னை மிகவும் நீங்கள் அவமதித்து விட்டீர்கள். கற்றலில் கவனமில்லாத நீங்கள் கற்பாறைகளாக மாறிவிடுங்கள். கவனிப்பார் இல்லாமல் பூமியில் பயனற்று புதைந்து போங்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சாப விமோச்சனம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை இவங்க கேட்குறாங்க. சாமி, நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, ஆனால் சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு பூமியில் சாப விமோச்சனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட கார்த்திகை பெண்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. பரவாயில்ல, இறைவனே நமக்காக